ஹே பட்டுப்பூச்சீஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி என்னோட கிச்சனில் ஹாட்டாக ஸ்பைஸியாக சிக்கன் சுக்கா. நீலாம் என்ன பெரிய குக்கா அப்படி கேட்குறவங்களுக்கு இதை சமர்ப்பிக்கிறேன். சும்மா ஃபன்னு ரைமிங்காக ட்ரை பண்ணேன். சரி, ஒரு பேனில் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூ, கிராம்பு, வரமிளகா, வரமல்லி, ஜீரகம் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் ஒரு ஜாரில் போட்டுட்டு பல்ஸ் மோடில் அரைங்க. ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்கணும்னு கிடையாது, கொஞ்சம் கரகரன்னு அரைச்சாவே இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஓகேவா? ரொம்ப ஈஸி தான், வாங்க பார்த்துடலாம். இதுதான் அரைச்ச கிரவுண்ட் பவுடர். இப்போது ஜிஞ்சிலி ஆயில் ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஊற்றிக்கோங்க. பேனில் நல்லா ஹீட்டான பிறகு ஒரு ஸ்மால் ஆனியன் 10 நம்பர் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே என்னால் உரிக்க முடியலை, இதே போதும். நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. சாட்டே ஆனதும் கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க. கறி லீவ்ஸும் கொஞ்சம் ஸ்ப்ளட்டர் ஆகணும். வெடித்த பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதோட பச்சை வாடை போகணும். சாட்டே பண்ண பிறகு நம்ம கொஞ்சம் டொமேட்டோ யூஸ் பண்ணுறோம். டொமேட்டோ ஒரு ஒன்றே யூஸ் பண்ணுறேன். டொமேட்டோ போட்டுட்டு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. நல்லா சாட்டே பண்ணுங்கள். தென் ஒரு சிக்கன் பீசஸ் 400 கிராம்ஸ் நான் எடுத்திருக்கேன். டர்மரிக் பவுடர் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த ஸ்மெல்லும் இருக்காது, சாப்பிட நல்லாயிருக்கும். நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டு க்ளோஸ் பண்ணுறேன் ஒரு லிட் வச்சு. தண்ணி அதுவே ரிலீஸ் பண்ணும். அதுலேயே வெந்தால் போதும், எக்ஸ்ட்ரா தண்ணி வேண்டியதில்லை. இப்போ நம்ம அரைச்ச கிரவுண்ட் பவுடர் 3 ஸ்பூன்ஸ் போடுறோம். அவ்வளோதான் வரும் நம்ம அரைச்சதும். வேறு எந்த சில்லி பவுடரோ எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நான் போடுற பவுடர் மட்டும்தான். ஸோ அதை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட் வந்துடும். இப்போ ஒரு 2 ட்ராப்ஸ் தண்ணி ஊற்றுறேன். ஊற்றிட்டு பெப்பர் பவுடர் ஒரு அரை ஸ்பூன், குருமிளகு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டுக்கோங்க. அப்போ நல்ல டேஸ்ட் தரும். கொரியாண்டர் லீவ்ஸ் லாஸ்ட்டாக போடுறேன். நல்லா சாட்டே பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சிக்கன் சுக்கா ரெடி ஆயிரும். இதுதான் நம்மளோட ஸ்பெஷல் டிஷ் டுடே. எல்லோரும் இந்த சண்டே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஒரு லைக் ஷேரை தட்டிட்டு போனீங்கன்னா ஐ வில் பி ஸோ ஹாப்பி. மிக்க நன்றி ஈச் அண்ட் எவ்ரி ஒன். பாய்.